ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஐசாயா சாப்டர் 6, ஏசாயா 6ஆம் அதிகாரம். உசியா அப்படிங்கிற அந்த ராஜா மரணம் அடைந்த பிறகு இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கண்ட ஒரு தரிசனம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர் பார்க்குறாரு ஆண்டவருடைய அந்த உன்னதமான பிரசன்னத்தை. In the year that King Uzziah died, I saw the Lord high and exalted, seated on a throne. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏசாயா தான் காண்கிறதை அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, சேராஃபீம். இந்த சேராஃபீம்க்கு 6 wings, அவ்வாறு செட்டைகள் இருந்தது. அப்போ அது என்ன பண்ணுது? 2 செட்டைகளால் தன்னுடைய முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன்னுடைய கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஹோலி 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 above him, ஆண்டவருக்கு மேலாக, where seraphim each with 6 wings, with 2 wings they covered their faces, with 2 they covered their feet, and with 2 they were flying, and they were calling to one another, holy 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 is the Lord Almighty, the whole earth is full of his glory. அப்ப இந்த சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். யார் பரிசுத்தர்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்க, எவ்வளோ ரெஸ்பெக்ட் பாருங்க. தன்னுடைய முகத்தை மூடி, தன்னுடைய கால்களை மூடி ஆண்டவர் என்ன பண்ணுது? இந்த சேராபீன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட இந்த தரிசனத்தெல்லாம் பார்த்ததும், இந்த விஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஐசாவுக்கு அவருக்கு திடீர்னு மனசுல ஒரு எண்ணம், ஐயோ, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். I am a man of unclean lips, and I live among a people of unclean lips, and my eyes have seen the King, the Lord Almighty. நான் ஒரு அசுத்த உதடு உள்ள மனுஷன். ஆனால் நான் யாரை பார்க்குறேன்? ஒரு பரிசுத்தமான ஆண்டவரை பார்க்குறேன், பரிசுத்தமான தேவனை நான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, then one of the seraphim flew to me with a live coal in his hand, which he had taken with tongs from the altar. With it he touched my mouth and said, see, this has touched your lips. Your guilt is taken away and your sin atoned for. உடனே இந்த சேராபீன்ல ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடிச்ச அந்த கொரட்டால் அந்த நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால். அன்கிளீன் லிப்ஸ்ன்னு சொன்னல, அசுத்த உதடு உள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னல, அந்த உதட்டை அது உடனே தொடுது. இமீடியட்டாக என்ன ஆகுது? உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆனது. அப்போ அந்த அன்கிளீன்னஸ் எல்லாமே என்ன ஆயிருது? டோட்டலாக க்ளீன் ஆகிறது. இப்போ ஐசாயா பியூரிஃபைட், ஐசாயா குவாலிஃபைட். ஆண்டவருடைய காரியங்களுக்கு இப்போ ஐசாயா ரெடி. பட் ஸ்டில் ஒரு முக்கியமான காரியம் பாக்கி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வேலைக்கு ஆள் இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு காமனான ஒரு கால் கொடுக்கிறார். வாட் இஸ் தட் கால்? அந்த காமனான கால் என்ன? verse 8, then I heard the voice of the Lord saying, whom shall I send and who will go for us? அப்ப இது ஒரு காமனான கால். இது ஐசாயாக்கு வந்த கால் அப்படின்னு சொல்ல முடியாது, சரியா? யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கால். பட் இதுக்கு யாரு ரிப்ளை பண்றா? ஐசாயா ரிப்ளை பண்றாரு. and I said, here am I, send me. அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ரொம்ப அருமையான சாப்டர். ஆண்டவருடைய
பரிசுத்த சிங்காசனத்தை குறித்து பார்த்த இந்த ஏசாயா, பரிசுத்தத்தை குறித்து கண்ட அந்த ஏசாயா அழைக்கப்படுகிறார். பொதுவான ஒரு அழைப்பு. ஆனால் அந்த அழைப்புக்கு இந்த ஏசாயா, நான் ரெடி, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் வேலையை செய்யறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போ என்ன வேலை? அப்போ ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணு, என்னுடைய ஜனங்களுக்கு போயிட்டு என்னுடைய வார்த்தைகளை நீ அறிவி. நீங்கள் இந்த மாதிரி பாவமான வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட், காட்குள்ள வழியில் நடங்க, காட் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த ப்ராஃபட் ஐசாயா மூலமாக மெசேஜ் சொல்லி அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ ஓவரால் இந்த ஐசாயா, இந்த புக்கில் இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிகினிங் ஐசாயா என்ன சொல்லாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்தமான உதடுள்ள மனுஷர்கள் மத்தியில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல தனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாதது போல் அவர் காட்டுகிறார். ஏன்னா ஆண்டவருடைய பரிசுத்தம் அப்படி இருக்கு, ஆண்டவருடைய ஹோலினஸ் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த சிங்காசனம், அந்த த்ரோன் எல்லாம் பார்க்கும் பொழுது இட்ஸ் வெரி ஹோலி பிளேஸ். அப்போ அதை பார்த்ததும் அவருக்குள்ளே ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. பட் அந்த சேராஃபிம் அவருடைய உதட்டை தொட்டதும் அவர் என்ன பண்ணுறது, இந்த கில்ட்டெல்லாம் நீங்கி அவர் க்ளீன் ஆக்கப்படுறாரு பாருங்க. அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவருடைய காலிங்க்கு இம்மீடியட்டாக எஸ் ஹியர் ஐ அம், சென்ட் மீ, ஹியர் அம் ஐ, சென்ட் மீ, நான் உங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னை அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. சரியா? ஸோ இந்த ஏசாயா ஓவரால் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எத்தனை சாப்டர் இருக்கு? 66 சாப்டர். அதே மாதிரி மொத்தம் பைபிளில் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் நீங்கள் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 66 புக்ஸ், 39 இன் ஓல்டு டெஸ்ட்மெண்ட், 27 இன் நியூ டெஸ்ட்மெண்ட், டோட்டல் 66 புக்ஸ். அதே மாதிரி இந்த ஏசாயா புக்கை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 66 சாப்டர் இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த ப்ராஃபட் ஐசாயா ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை குறித்து இந்த ஐசாயால பேசியிருக்கிறார். ஏசப்பா பிறப்பாங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் விடுங்க, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவின் பிறப்பை குறித்து ஆல்ரெடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, ஏசப்பாவுக்குள்ள மரணத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஆண்டவரை சிலுவையில் அவரை கொண்டு போவாங்க, அவருக்கு இந்த மாதிரியெல்லாம் மரணம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஏசாயா சொல்லியிருக்காரு. பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனாலே இதுதான் அடையாளம். சரியா? நடக்க போகிறத நம்ம முதல்ல சொல்கிறோம், அதுதான் தீர்க்க தரிசனம். ஸோ இன்னும் இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்கள் பண்ணாங்க. சரியா? ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க, அநேக ஜனங்களை மீட்பதற்காக இந்த ஐசாயாவை ஒரு மெசஞ்சராக, ஒரு ப்ராஃபட்டாக எடுத்து வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த ஏசாயா எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஆரம்பத்தில் ஐ ஆம் a man of unclean lips. ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம அதான் படிக்க போறோம். நமக்குள்ள எந்த தகுதியுமே இல்லை. அன்கிளீன் லிப்ஸ் எனக்கு இருக்கா? அன்கிளீனா லைஃப் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா? அப்போ நமக்குள்ள ஒரு யோசனை இருக்கும், அப்போ நான் ஆண்டவருடைய எந்த ஒரு காரியங்களையுமே செய்ய முடியாது, ஆண்டவருக்கு நான் புரியமே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டான ஃபீலிங் நமக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். சிலவங்ககிட்டலாம் கேட்கும் பொழுது ஐ ஆம் நாட் வர்தி ஃபார் இட், நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆண்டவர் எல்லாரையுமே தகுதிப்படுத்துகிறார். நமக்குள்ள உள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை, எனக்கு முன்னாடி போய் பாட்டு படிக்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு முன்னாடி போய் பைபிள் வாசிக்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு முன்னாடி போயிட்டு மெமரி வேர்ஸ் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு முன்னாடி போயிட்டு ஆக்ஷன் சாங் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. என்னிலேருந்து சொல்லு, ஆண்டவரே உங்கள் வசனத்தை வாசிக்க நான் போவேன், நான் முன்னாடி போய் ஆக்ஷன் பண்ண போவேன், முன்னாடி போய் நான் எல்லாருக்கும் சாட்சியாக நான் உங்களுக்கு முன்பாக நிற்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு டுடே த லைட் ஆஃப் த லார்ட், அந்த ஒளி உங்கள் மேலே வருது, ஆண்டவருக்குள்ள ஒளி. ஸோ எனவே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏசாயா சொன்ன மாதிரி ஐ ஆம் a man of unclean lips அப்படின்னு இனிமேல் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர்
அந்த ஏசாயாவை அந்த சேராஃபிம் மூலமா சுத்திகரிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டுட்டோம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டுட்டோம். Now no inferiority complex. தைரியமா ஆண்டவருக்காக பாட்டு பாடுங்க, ஆண்டவருக்காக வசனம் சொல்லுங்க, ஆண்டவருடைய வசனங்களை எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க, நல்ல ஆக்ஷன் சாங் பண்ணுங்க, ஏதுனாலும் முன்னாடி தைரியமா போய் ஆண்டவருடைய நாமத்தை க்ளோரிஃபை பண்ணுங்க. ஸோ ஆண்டவருடைய ஒளி உங்கள் மேல் வந்தது அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். ஐசாயா chapter 60 verse 1. Arise, shine, for your light has come, and the glory of the Lord rises upon you. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஸோ இனிமே தாழ்வு மனப்பான்மைக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கும் இடம் கொடுக்காம எழும்பி பிரகாசிங்க. ஆண்டவர் உங்கள் மீது வந்து விட்டார், ஆண்டவருடைய ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ காட்குள்ள எந்த வேலை இருந்தாலும் நீங்கள் தைரியமாக செய்யலாம், ஆண்டவருடைய எந்த காரியம் வேணாலும் நீங்கள் தைரியமாக செய்யலாம். Don't fear, no inferiority complex. Always keep your self-confidence. ஆண்டவர் நம் அனைவரையும், உங்களையும் என்னையும், நம் அனைவரையும் பரிசுத்தமாக்கி விட்டார். எனவே அவருடைய பணியை நாம் இணைந்து செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.